அன்னை நண்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இயற்கை பேரிடர் இந்த நிவார் புயலிலிருந்து நம்மை காப்பாற்றியதற்கும் நம்மை ஒன்றிணைத்ததற்கும், அதாவது பிரார்த்தனையின் மூலம் நம் அனைவரையும் அந்த நேரத்தில் ஒன்றிணைத்திருந்த அன்னைக்கும் நாம் நமது நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். முதலில் அன்னையே சரணம், அன்னையே நன்றி. நாம் வரி வரியாக பார்த்து கொண்டிருப்பது புத்தகம் 6, த புக் ஆஃப் ஃபேட், விதியின் புத்தகம், கேண்டோ 2, த வே ஆஃப் ஃபேட் அண்ட் த ப்ராப்ளம் ஆஃப் பெயின், விதியின் போக்கும் வேதனையின் புதிரும். இந்த கேண்டோ 909 வரிகளை கொண்டிருக்கின்றது. 7 பகுதிகளாக இருக்கு. இதுவரைக்கும், அதாவது செப்டம்பர் 11 நம்ம ஆரம்பித்தோம். அதிலிருந்து சென்ற வாரம் வரை நாம் பார்த்திருப்பது 2 பகுதிகளை, அதாவது 399 வரிகள் வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம். அந்த என்ன பார்த்தோமோ அதை ஒரு சுருக்கமாக பார்த்துவிட்டு 3ஆம் பகுதிக்குள்ளே நாம் போகலாம். முதல் பகுதி 189 வரி வரைக்கும் அமைந்திருக்கு. இதில் சாவித்திரி தேர்ந்தெடுத்து வந்த சத்தியவான் இன்னும் ஓராண்டில் மரணத்தை எய்துவான் என்று நாரதர் சொல்கிறதை கேட்கின்ற சாவித்திரியோட தாயார் நாரதரை நோக்கி அங்கே நிலவுகின்ற மௌனத்தை கலைத்தவாறு மனிதகுலத்தின் சார்பில் விதி பற்றியும் அதனால் ஏற்படும் வேதனைகளை பற்றியும் சரமாரியாக கேள்விகளை தொடுத்து தன்னுடைய கருத்துக்களையும் தொடுத்து அவரிடம் பதில் வேண்டி நிற்கின்றாள். அது முதல் பகுதி. அடுத்த பகுதியில் நாரதருடைய பதில் ஆரம்பிக்கின்றது. நாரதருடைய பதிலானது 688 வரி வரைக்கும் செல்கின்றது. இந்த 2வது பகுதியில் 190லிருந்து 399 வரை இருக்கின்ற பகுதியில் அரசியோட கேள்விகளுக்கு நாரதர் பதில் சொல்ல ஆரம்பிக்கிறத பார்த்தோம். அவரும் என்ன செய்கின்றார்? சற்றே மௌனம் காக்கின்றார். அந்த மௌனத்திற்கு பிறகு அவர் பதில் சொல்ல தொடங்குகின்றார். அவரோட பதிலில் அவர் சாவித்திரியோட அம்மாவுக்கு தெரிவிக்க வேண்டியது, அதாவது சுட்டி காட்ட விரும்புவது என்னென்னா, விதி என்பதும் வேதனை என்பதும் தனிப்பட்ட ஒரு சக்தி அல்ல, மனிதனை அவன் இருக்கும் உணர்வு வீழ்ச்சியுற்ற தளத்திலிருந்து, இன்கான்சியன்ட் லெவலில் இருந்து மீ உணர்வு தளம் அதற்கு செல்வதற்காக, சூப்பர் கான்சியன்ட் ஸ்டேட்டுக்கு போவதற்காக கடவுளால் அமைக்கப்பட்ட ஒன்று, அந்த அப்சல்யூட், அந்த முழுமுதற் ஒன்றால் அமைக்கப்பட்ட ஒன்று என்று அவர் தெளிவாக சுட்டிக்காட்ட விரும்புகிறார். அடுத்து அவர் சொல்வதிலேயே அந்த பணியை நிறைவேற்றுவதற்காக பூமியில் அவதாரங்கள் தோன்றுகின்றன என்பதையும் எடுத்துரைக்க ஆரம்பிக்கிறார். அவதாரங்கள் மனித உடல் எடுத்ததனால் அனுபவிக்க வேண்டிய இன்னல்கள் அதை பற்றி சொல்லி, பிறகு அவர்கள் செய்ய வந்த வேலையின் பரிமாணத்தையும் விரிவாக கூறுகின்றார். அவர்கள் எப்படியெல்லாம் செய்ய வேண்டும், மனிதர்கள் அனுபவிக்கும் துன்பத்தை அவர்களும் அனுபவித்து உணர்ந்து அதன் பிறகே அவர்களால் அந்த துயரத்தை நீக்க முடியும் என்று உரைப்பதன் வாயிலாக அவர் என்ன செய்கின்றார்னா, சாவித்திரி அப்பேற்பட்ட ஒரு துன்பத்திற்குள் தன்னை ஆட்படுத்தி கொள்ள வேண்டும் என்று அது குறிப்பாக சொல்கின்றார். இந்த இடத்துல சாவித்திரியோட தாயார் சாவித்திரியை ஒரு அரசியாக, அதாவது மாத்ரா தேசத்தில் இளவரசியாகத்தான் பார்க்கின்றார். அதனால் இந்த இடத்துல நாரதர் அவளுக்கு சுட்டிக்காட்ட விரும்புவது, அவள் இளவரசியாக பிறந்திருந்த போதிலும் இந்த உலகில் ஒட்டி கொண்டுள்ள, அதாவது இரட்டையாக, டியூவாலிட்டியாக உலகத்தில் ஒட்டி கொண்டிருக்கின்ற எதிர் சக்திகளின், பகை சக்திகளின் நோக்கத்தை எதிர்கொண்டு போராடி வெல்வதற்காக
அவதாரம், வந்த அவதாரம் என்று அதை அவர் மிகவும் நுணுக்கமாக அங்கே காட்டுகின்றார். அதனால்தான் அவதாரங்களை பற்றியெல்லாம் விரிவாக சொல்லிக்கொண்டே போகின்றார். இந்த இடத்தில் அரசிக்கு உணர்த்த விரும்புவது, உன் மகளாக அவளை பார்க்க வேண்டாம், இந்த உலகத்தில் வந்த அவதாரம் அவள் என்று அவர் சொல்கின்றார். அதே மாதிரி இப்படிப்பட்ட ஒரு துயரத்தை அவள் எதிர்கொள்ளவில்லை என்றால், அவள் உடல் எடுத்ததன், அதாவது இந்த மார்டல் பர்த் எடுத்து இங்கே உலகத்துக்குள் வந்ததனுடைய குறிக்கோள் அது நிறைவேறாமல் போய்விடும். உலகுக்கு இதுதான் நியதி என்று விதிக்கப்பட்டுள்ளதை வெல்வதற்காக அவள் வந்திருக்கின்றாள். சாதாரண மக்களைப் போல் இல்லாமல் அவள் ஒரு தனி பெரும் பணியை எடுத்துக்கொண்டு வந்திருக்கின்றாள். அதனால்தான் இந்த வரி அவர் சொல்கின்றார் நாரதர், உலகு புதிதாய் பிறக்கவும் அதிலேயே வாழவும் அவன், அதாவது அவதாரம், இருக்கலாம், இறக்கவும் கூடும். இறக்கலாம், அவன் இறந்துவிடக்கூடும், இல்லைன்னா இறப்பை வெல்லவும் கூடும் அப்படின்ற மாதிரி அவர் அங்கே சொல்கின்றார். இதுலேயும் அரசிக்கு நிச்சயமான பதில் கிடைக்கவில்லை. சாவித்திரியை வெல்லப் போகிறாளா இல்லை தோற்கப் போகின்றாளா என்பது புரியாதபடி தான் இருக்கின்றது. நாரதர் நேரடியாக எதையுமே சொல்லவில்லை, குறிப்பாலேயே உணர்த்தி கொண்டு போகின்றார். அதே போல அவர் கூறுகின்றார், மிக கடினமான தியாகத்தின் மூலமே உயர் ஸ்வர்க்கம் கைவரப்பெறுகிறது. யாரால் நரகினை வெல்ல இயலுமோ அவனே போரை, வலியை எதிர்கொள்ள வேண்டும் என்று தெளிவாக அவர் எடுத்து கூறுகின்றார். இந்த இடத்துல தான் நமக்கு ஒரு நிச்சயமான ஒன்று தெரிகின்றது. அதாவது இந்த நரகத்தை வெல்வதற்கும், போரை எதிர்கொள்வதற்கும், வலியை எதிர்கொள்வதற்கும் சாவித்திரிக்கு உரிய சக்தி அளிக்கப்பட்டிருக்கின்றது என்பது மிக தெளிவாக நமக்கு தெரிகின்றது. பகவான் இதை பல இடங்களில் காட்டி வந்த போதிலும் இந்த இடத்துல நரகினை வெல்ல இயலும், விதியினை வெல்லக்கூடும் என்ற ஒரு நிச்சயமான நிலை சாவித்திரிக்கு அளிக்கப்பட்டிருக்கின்றது என்பது தெரிகின்றது. இன்றைக்கு நம்ம 400லிருந்து பார்க்க போகிறோம். வரிகள் 400லேருந்து 426 வரைக்கும் அவதாரங்கள், மகான்கள், விபூதிகள் மற்றும் பல உண்மையை உணர்த்த வந்த சான்றோர்கள் உலகில் பிறந்து மக்கள் கடைதேற ஏதோ ஒன்றை போதித்துவிட்டு மறைகின்றனர். அவர்கள் காலம் முடிந்த பின் அவர்கள் போதித்தவை எல்லாம் அவர்களுடைய சென்று விடுகின்றது அப்படின்ற ஒரு குறிப்பாங்க. அவர்கள் என்ன செய்த போதிலும், அதாவது உலகத்துக்குள் எது வந்த போதிலும் மனித வாழ்வானது மரணத்தின் பிடியிலிருந்து விடுபட்டு தெய்வீக வாழ்வாக மலராத வரை அதற்கு விமோச்சனம் இல்லை. இந்த கருத்துக்களைத்தான் 400லேருந்து 426 வரிகள் வரைக்கும் நாரதர் வாயிலாக பகவான் காட்டுகின்றார். Hard is the world Redeemer's heavy task. The world itself becomes his adversary. Those he would save are his antagonists. இந்த வரிகளில் முதல் வரியிலேயே தெரிகின்றது, அவதாரத்தினுடைய பணியானது மிக கடினமானது. அதற்கான காரணமும் அடுத்த 2 வரிகளில் வருது. இங்கே பார்க்கணும், ஹார்ட், ஹெவி ரெண்டும் கொடுத்துருக்கார். வேலையும் கடினமானது, ஏனென்றால் அங்கே வருகின்ற பணியும் அப்படி இருக்கின்றது. உலகை உய்விக்க வந்தோரின் பணி கடுமையானது. காக்க வந்த உலகே அவரை எதிர்க்கின்ற சக்தியானது. அவனால் காப்பாற்றப்படுகின்றவர்களே அவனை எதிர்ப்போர் ஆயினர். உலகை உய்விக்க வந்தோரின் பணி கடுமையானது. என காலம் காலமாக இதே நிலைமை இருந்து கொண்டே இருக்கின்றது. எவ்வளவோ சத்தியங்கள் வெளிப்பட்டு கொண்டிருந்த போதிலும் முழுமையாக அந்த மாற்றத்திற்கான
ஒரு பரம சத்தியம் இங்கே எய்தப்படவில்லை. அதனால் மறுபடி அவதாரங்கள் வந்து கொண்டே இருக்க வேண்டியுள்ளது. அவர்களுடைய பணியானது இந்த உலகை காப்பாற்றுவதற்கு கொடுக்கப்பட்டதனால் அவர்கள் மிகவும் கடுமையாக உழைக்க வேண்டியிருக்கின்றது. இதில் அவர்களை எதிர்க்கின்ற சக்தி, அதாவது ஹாஸ்டைல் ஃபோர்ஸஸ், அசுரிக் ஃபோர்ஸஸ்லாம் தனியாக இருக்கின்ற பொழுதிலும் இவர்களை எதிர்க்கின்ற சக்தின்னு தனியாக ஒன்றை காட்டுகின்றார். எந்த உலகு இவர்கள் காக்கப்பட வேண்டுமோ அந்த உலகே இவர்களுக்கு எதிரியாக அமைகின்றது. அதை எதிர்க்கின்றது. எப்படி இந்த மாதிரியான ஒரு கருத்தை நீ சொல்லலாம், இது விதிக்கு முரண்பட்டதாயிற்றே அப்படின்ட்டு ஒரு எதிர்க்கின்ற சக்தி, எதையுமே ஏற்றுக்கொள்ளாதபடி முதலில் மறுத்து ஒதுக்கி விடுகின்ற ஒரு எண்ணம் தான் மனித குலத்தினிடையே இருக்கின்றது. அவனால் காப்பாற்றப்படுகின்றவர்களே அவனை எதிர்ப்போர் ஆயினர். இதில் பகவான் ஏற்கனவே இயேசுபிரானை பற்றி சொல்லியிருக்கிறதுனால இயேசுபிரானுடைய 13 சீடர்களில் அந்த கடைசி ராபோஜனத்தின் போது அவர் சொல்கிறார், உங்களில் ஒருவனே என்னை காட்டி கொடுப்பான் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார். வேறு யாரும் இல்லை, வெளியில் இருக்கிற எந்த ஒரு சக்தியும் அங்கே வரல. கூட இருக்கின்ற அவர் மிகவும் நேசிக்கின்ற இந்த யூதாஸ், அவன்தான் இயேசுபிரானை காட்டி கொடுக்கின்றான். ஆக உடன் இருப்பவர்கள் தான் யார் அவர்களால் காப்பாற்றப்படுகின்றார்களோ அவர்கள்தான் அவர்களை முதுகலை குத்துகிறார்கள். வேறு சக்திகள், அசுர சக்திகளோ மற்றவையோ இங்கே வரவில்லை. கூட இருப்பவர்களே அவர்களுக்கு குழி பறிக்கின்றார்கள். இது வேறு வரலாற்றில் பார்த்தா கூட நமக்கு இதே மாதிரியான சம்பவங்கள் நடந்திருக்கிறதெல்லாம் தெரியும். ஜூலியஸ் சீசரோட கூட இருந்தவரே அவர் முதுகில் குத்தி கொள்கிறார். அந்த மாதிரிலாம் நமக்கு தெரியும். This world is in love with its own ignorance. Its darkness turns away from the Savior light. It gives the cross in payment for the crown. இத்தரணி அதற்கே உரித்தான தன்னின் அறியாமையின் பால் காதல் கொண்டுள்ளது. காக்க வந்தோனின் ஒளியிலிருந்து அதன் இருளினால் திசை திருப்பி விடப்பட்டுள்ளது. மகுடத்திற்கு விலையாக சிலுவை கொடுத்துள்ளது. இந்த உலகமானது இன்கான்சியன்ட்டுக்குள்ளேயே இருக்கு. இன்கான்சியன்ட்டுக்குள்ள இருந்து பிறந்தது தான் இந்த உலகம். பகவானுடைய லெட்டர்ஸ் ஆன் யோகாவில் பார்க்கும் பொழுது ஒரு நண்பருக்கு சாதகருக்கு அவர் எழுதியிருக்கின்றார், இந்த ஜடப்பொருளானது இந்த இன்கான்சியன்ட்லேருந்து தான் தோன்றியது, அதிலிருந்து தான் எல்லாமே ஒவ்வொன்றாக வந்ததனால் உலகம் இன்னும் அறியாமையிலேயே இருந்து கொண்டிருக்கிறது என்று அவர் அந்த சாதகருக்கு எழுதியிருக்கின்றார். அப்படியே அது எழும்பி வந்த போதிலும் அது என்ன செய்கின்றதான், அதனுடைய அறியாமையிலேயே அதற்கு காதல் பிறந்துள்ளது. அதை விட்டு வெளியில் வரமாட்டேன் என்கின்றது. அது எவ்வளவோ உலகை உய்விக்க வந்தவர் சத்தியங்களை உண்மையின் ஒளியை காட்டி சென்ற போதிலும் சென்றிருக்கிறார்கள். இருந்தாலும் இந்த உலகத்திற்கு தன்னுடைய அறியாமை, அந்த இருளின் மேல், இன்கான்சியன்ட் மேல் எப்பொழுதுமே ஒரு தீராத ஆவல், அதை பிடித்து கொண்டு விடவே இல்லை. அந்த மாதிரியான ஒரு நிலையிலேயே அது வைத்திருக்கப்பட்டிருக்கின்றது. அதுதான் இந்த இடத்துல நம்ம பார்க்க வேண்டியது. அதற்கு வர வேண்டும் என்ற ஆர்வம் இருக்கின்றது. ஆனாலும் அது அந்த அறியாமைக்குள்ளேயே சுழன்று கொண்டு இருக்குமாறு செய்யப்பட்டுள்ளது. மனிதன் முயன்று உழைத்தால் அவன் மேலே ஏறி வர முடியும். அதையும் லெட்டர்ஸ் ஆன் யோகாவில் பகவான் சொல்லியிருக்கின்றார். எல்லாருக்குமே 1934 ஒரு லெட்டர், நானும் மதரும் மாத்திரம்தான் இப்படி வரணுன்றது இல்லை, வர முடியுன்றது இல்லை. எங்கெல்லாம் வில் பவர் இருக்கோ, எங்கெல்லாம்
அதற்கான உழைப்பு இருக்கின்றதோ அவர்களாலும் வர முடியும்னு சொல்லி பகவான் ரொம்ப நிதர்சனமாக எழுதியிருக்கின்றார். அதனால் இது எல்லாராலையுமே முடியக்கூடியது. ஆனாலும் நம்முடைய ஆசை என்னன்னு சொன்னால் அந்த அறியாமைக்குள்ளேயே உழன்று கொண்டே இருப்பது. காக்க வந்தோனின் ஒளியிலிருந்து அதன் இருளினால் திசை திருப்பி விடப்பட்டுள்ளது. அந்த ரெடிமர்ஸ் அவர்களுடைய ஒளியானது வந்து காப்பதற்காக வருகின்றது. ஓ, என்னை போல் மனிதர்கள் தானே இவர்கள் துன்பப்படுகின்றார்களே, என்னால் வர முடிந்த மாதிரி இவர்களாலும் வர முடியுமே, இவர்களை காப்பாற்றுவோம் சொல்லி அவர்கள் ஒளியை கொடுத்து கொண்டிருந்த போதிலும் இந்த மனிதனிடம் இருக்கின்ற இருள் என்ன செய்கின்றது? உலகத்தினிடம் இருக்கின்ற இருளானது அந்த இவனை திசை திருப்பி விடுகின்றது. ஒளி வந்து கொண்டே தான் இருக்கின்றது. மனிதன் அதுக்கு முதுகை காட்டி விடுகின்றான். முகத்தை காட்டாமல் முதுகை காட்டி விடுவதனால் அது என்ன ஆகின்றது? அந்த ஒளி வந்த பொழுதும் பயனில்லாமல் போகின்றது. இங்கே சொல்லியிருக்கின்றார், மகுடத்திற்கு விலையாக சிலுவையை கொடுத்துள்ளது. இது முதல்லையே பார்த்தோம். இயேசு பிரானுக்கு அவர்கள் ஒரு உயர்ந்த இடத்தை கொடுக்க வேண்டியதற்கு பதிலாக சிலுவையை கொடுத்து அவரை சிலுவையில் அறைந்து இழிவுபடுத்தினார்கள்னு சொல்லிட்டு, அதே தான் இங்கேயும் மகுடத்திற்கு விலையாக சிலுவையை கொடுத்துள்ளது. அவர்களை போற்றி ஏற்றி வைத்து கொள்ள வேண்டாம். அதை அந்த அவதாரங்கள் எதிர்பார்க்கவும் இல்லை. காட்டுகின்ற வழியை பின்பற்றி நடக்க வேண்டும், அவ்வளவுதான். வேற எதுவுமே அவர்கள் கேட்கவில்லை. நான் காட்டியிருக்கின்றேனே, இதில் வா, இது உன்னை அங்கே சென்று சேர்த்து விடும் அப்படின்னு எதுவுமே சொல்லலை. ஆனால் இந்த ஒளி இருக்கின்றது, இந்த பாதையில் நீ நடந்து வா, அதுதான் அவர்கள் கேட்கின்றது. ஆனால் இங்கே மனிதன் என்ன செய்கின்றான்? நீ எப்படி அதை சொல்ல முடியும்? எங்களுக்கு ஏற்கனவே ஒன்று இருக்கின்றது, எங்களுடைய இருள் இருக்கின்றது, அதிலே நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருந்து கொண்டிருக்கிறோம், அதனால் அதில் வர வேண்டியதில்லை. நீ செய்ய வந்த வேலையும் அதற்கான ஒரு உரிய மதிப்பையும் எங்களால் அளிக்க முடியாது. வேண்டுமானால் சிலுவையை கொடுக்கின்றோம், மகுடத்தை கொடுக்காமல் சிலுவையை கொடுக்கின்றோம் அப்படின்ற ஒரு புறந்தள்ளி விடுகின்ற மனப்பான்மையோடு உலகம் அங்கே இருந்து கொண்டிருக்கின்றது. அதைத்தான் நாரதர் இங்கே சொல்கின்றார். இங்கே மகுடம் என்பது பரிபூரண ஆனந்தம், அது அமரத்துவம். ஆனால் நம்ம கொடுப்பது அவர்களுக்கு கொடுந்துயரம். His work is a trickle of splendor in a long night. He sees the long march of time, the little one. A few are saved, the rest strive on and fail. A sun has passed, on earth night's shadow falls. அவனது பணி நீள் இரவினூடே கசிந்து பெருகும் சீர்மையானதோர் ஒளி. அவன் காலத்தின் பெரும் அணிவகுப்பதனில் கண்டதில் வெல்லப்பட்டது சிறிதளவே, காப்பாற்றப்பட்டோர் சிலரே, மீந்தோர் போராடி தோல்வி கண்டனர். ஒற்றை சூரியன் கடந்தது, அகிலமதன் மீது இருளின் நிழலே படர்ந்து வீழ்ந்தது. இங்கே இரவினூடே என்பது திருந்துவதற்கு இணங்க மறுத்து பிடிவாதமாயுள்ள அறியாமையுடன் கூடிய வீழ்ந்துபட்ட நிலை. திருத்த வந்திருக்கின்றோம், இந்த வழிகள் இருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது அது திருந்துவதற்கே இணக்கமில்லை. இந்த நிலையே மிக இன்பமாக இருக்கின்றது என்று. அதனால் ஒரு பிடிவாதம் அங்கே இருக்கின்றது. மனிதகுலம் அறியாமையோடு இருளில் விழுந்துபட்டு கிடக்கின்றது. அதுதான் இங்கே இரவினூடே அப்படின்றதுக்கான அர்த்தம். அதே போல் இங்கே ஒற்றை சூரியன் அப்படின்றது கேபிட்டல் எஸ் பகவான் கொடுத்திருப்பதுனால அது இந்த உயிர் தானங்களுக்கு ஒளியூட்ட வந்த சூரியனாக அவதாரம் சித்தரிக்கப்படுகிறது. இங்கே இருக்கின்ற உயிர் எல்லாவற்றிற்குமான உயிர்நிலைகள் அனைத்திற்குமான ஒரு ஒளியை கொடுப்பதற்காக வந்தவர்கள் அவதாரங்கள்.
அவனது பணி நீள் இரவினூடே கசிந்து பெருகும் சீர்மையானதோர் ஒளி. மிகவும் சீர்மையா, அதாவது ஒழுங்கோட அந்த ஒளியானது வந்து கொண்டே இருக்கின்றது. உலகத்தினுடைய அறியாமை இருளுக்குள்ளே ஒளியானது அவதாரங்களினுடைய வழிகாட்டுதல் வந்து கொண்டே இருக்கின்றது. சீர்மையா, ஒரு எந்த விதமான, அதாவது பிழந்து போய்விடாமல், அதாவது மாறிவிடாமல். இப்போது தண்ணிக்குள்ளே ஒரு கிளாஸ் ராடை நம்ம போட்டோம்னு சொன்னால் அது லேசாக வளைஞ்ச மாதிரி இருக்கும், ஆனால் அது வளைந்தது இல்லை. அதே போல தான் இவர்களுடைய ஒளியானது வந்து கொண்டே இருக்கின்றது. அந்த ராடு மாதிரி நேராக வந்துக்கின்றது. இங்கே அந்த தண்ணீர் போல இவர்கள் மனிதர்களுடைய அறியாமை அடர்ந்து இருப்பதனால இங்கே அது அப்படியே பிறழ்ந்து போய் விடுகின்றது. அது அவர்களுடைய ஒளியானது ஒழுங்காகத்தான் வந்து கொண்டிருக்கின்றது. இங்கே வரும்பொழுது அது ஏற்றுக்கொள்ளப்பட்ட நிலையில் அது மாறிவிடுகின்றது. அவன் காலத்தின் பெரும் அணிவகுப்பதனில் கண்டதில் அவர்கள் பார்த்திருக்கா. ஏன்னா அவர்கள் தீர்க்கதரிசிகள், முன்னால் நடந்து தெரியும், இனிமேல் வரப்போவது தெரியும். அதனால அவர்கள் இது நாள் வரையில் நடந்தது என்ன அப்படின்றத பார்க்கும் பொழுது, உலகம் தோன்றிய நாள் முதல் பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளாக, லட்சக்கணக்கான ஆண்டுகளாக அது இருந்த நிலை அவர்களுக்கு தெரிகின்றது. அப்போ பார்க்கின்றார்கள், என்னெல்லாம் மாற்றம் இங்கே வந்திருக்கின்றது, எப்படியெல்லாம் ஒளி இந்த உலகிற்கு அனுப்பப்பட்டிருக்கிறது இறைவனால் என்றெல்லாம் அவர்கள் பார்க்கும் பொழுது என்ன தெரிகின்றது அவர்களுக்கு? வெல்லப்பட்டது சிறிதளவே, கொஞ்சம்தான் வெற்றி கிடைச்சிருக்கு. இறைவனால் அனுப்பப்பட்ட அவதாரங்கள் கொடுக்கின்ற வழிகாட்டுதல் சில பேரால் தான் ஏற்றுக்கொள்ளப்பட்டு பிடித்து கொள்ளப்பட்டு அவர்கள் முன்னேறி இருக்கிறார்கள். அதனால தான் அடுத்த வரியில் அதை சொல்லுவாங்க, a few are saved, the rest strive on and fail. முயன்று கொண்டே இருக்கிறார்கள், ஆனால் என்ன, தோல்வியே அவர்கள் அடைந்திருக்கின்றனர். இந்த காப்பாற்றப்பட்டோர் சிலர் யாரு? அந்த ஒளியை பார்த்து பிடித்து கொண்டு செல்பவர்கள். இதுதான் முதல் கேண்டோன்லேயே பகவான் சொல்லியிருப்பார். அவர்கள் ஒளியை கொடுத்தார்கள், அந்த ஒளியை பார்த்து புரிந்து ஏற்றுக்கொண்டவர்கள் சிலரே அவர்களால் அந்த பாதையில் நடந்து செல்ல முடிந்தது என்று அங்கே முதல்லே சொல்லியிருப்பார். அதாவது சிலுவையை அதற்கு கொடுத்தார்கள், ஆனாலும் மனிதர்கள் சில பேர் அந்த ஒளியை கண்டார்கள், அதை பின்பற்றி நடந்தார்கள், முன்னேறினார்கள் அப்படின்றத முதல்லே பகவான் காட்டியிருக்கின்றார். இங்கே மீண்டும் அதையே கூறுகின்றார். a few are saved, அதில் பிடித்து கொண்டவர்கள் சில பேர் காப்பாற்றப்பட்டார்கள். காப்பாற்றப்பட்டது என்ன? தன்னை உணர்தல். அந்த இடத்துல அவர்கள் தன்னை உணர்ந்து, அடுத்தாப்புல வருது, அந்த உணர்ந்தவர்கள் என்ன செய்கிறார்கள்? தன்னுடைய மோட்சத்தை தேடிக்கொண்டு போய்விடுகின்றார்கள். அது அடுத்த கருத்தாக பகவான் சொல்கின்றார். இங்கே ஒற்றை சூரியன் கடந்தது, a sun has passed. அந்த ஒளியூட்ட வந்த அந்த சூரியன் அவன் சென்று விட்டான், மறைந்து விட்டான். காலம் அவனை எடுத்து கொண்டு விட்டது, சென்று விட்டான். on earth night shadow falls. மறுபடி அந்த இருள், ஷேடோ, அந்த நைட்டு கேபிட்டல் என் கொடுத்துருக்கின்றார் பகவான். அந்த இருள், அந்த அறியாமை, இன்கான்சியன்ட், அதனோட நிழல் திருப்பி அது மேலே படர்ந்து விழுந்த, அதாவது கவிந்து கொள்கின்றது. ஒளி சென்றவுடனே ஒரு அறையில் விளக்கை ஏற்றி வச்சுருக்கோம். அந்த விளக்கு போன உடனேயே என்ன ஆகின்றது? முழுமையான இருள் விடுகின்றது இல்லையா? அதை நம்ம கற்பனை பண்ணி பார்த்தோம்னு சொன்னால் உலகம் அப்படித்தான் இருக்குது. அவதாரங்கள் அந்த சிறு ஒளியாக இருக்கின்றார்கள். அந்த இடம் முழுக்கவே ஒளி வீசுகின்றது. அதில் பாருங்கள், விளக்கை ஏற்றி வச்சுருக்கோம், நீங்கள் லைட்டை விட்டுருங்க, நம்ம எலக்ட்ரிக் லைட்டை விட்டுடலாம், அது வேண்டாம். ஒரு விளக்கை ஒரு இடத்துல, ஒரு அறையில், இருளான அறையில் ஏற்றி வச்சுருக்கோன்னு சொன்னால் அது என்ன, அந்த விளக்கின் அடியில் அதை சுற்றி இருக்கின்ற பொருட்கள் மிக தெளிவாக இருக்கும். மற்ற இடங்கள் கொஞ்சம் குறைந்த ஒளியாகத்தான் இருக்கும். அதுதான் இந்த இடத்துல காப்பாற்றப்பட்டோர் சிலரே, அருகிலிருந்து அதை புரிந்து கொண்டவர்கள், அதை ஏற்றுக்கொண்டு இதில் எனக்கு விமோசனம் கிடைக்கும்னு நினைத்தவர்கள் என்ன செய்கின்றார்கள்? காப்பாற்றப்படுகின்றார்கள். மற்றவர்கள் எல்லாம் என்ன, போராடி தோல்வியை அடைகின்றனர். அதனால் அந்த ஒற்றை சூரியன் ஒளி கொடுக்கின்ற அந்த ஒன்று
கடந்தது, சென்று விட்டது, இப்பொழுது இல்லை. அது கொடுத்த ஒளியினால் காப்பாற்றப்பட்டவர் சிலர், மற்றவர்கள் போராடினாலும் வெற்றி காண முடியவில்லை. மறுபடியும் என்ன வந்து விட்டது? உலகத்தின் மீது இருள் வந்து கவிழ்ந்து விட்டது. திருப்பி அடுத்த அவதாரம் வரும் வரைக்கும் இந்த உலகமானது காத்து கொண்டிருக்க வேண்டும். எஸ், there are happy ways near to God's sun, but few are they who tread the sunlit path. Only the pure in soul can walk in light. ஆம், தெய்வீகனின் சூரியனை அருகில் அணைய மகிழ்வு கொண்ட வழிகள் பல உள. ஆனால் வெகு சிலரே அச்சூரிய பாதையில் நடையிட்டனர். காரணம், தூய ஆன்மா கொண்டோர் மட்டுமே சோதிதனில் நடக்க இயலும். ஆம், இப்போ அவர் சொல்கின்றார், எஸ், இருக்கு, வழிகள் இருக்கு. எங்கே? தெய்வீக சூரியனை அருகில் அணைய. There are ways, there are happy ways near to God's sun. இறைவனுடைய அந்த ஒளியை அடைவதற்கு, அருகில் சென்று அடைவதற்கு பல வழிகள் இருக்கின்றன. இந்த வழிகள்ன்றது வந்து நம்ம என்னெல்லாம் வழின்றது நமக்கு அநேகமாக தெரியும். அதாவது பக்தி மார்க்கம் இருக்குது, கர்மயோகம் இருக்குது, பிரேமை. கிருஷ்ணர் வந்து அவதாரம் செய்த பிறகுதான் பிரேமை என்று ஒன்று வந்தது. அதற்கு முன்னால் பக்தியும் தியானமும் மட்டுமே இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு பகவான் சொல்லியிருப்பார் சிந்தனையும் சூத்திரத்தில். அதனால் பிரேமை, அப்புறம் சந்நியாச மார்க்கம் இருக்குது, அப்புறம் தவம் செய்கின்ற மார்க்கம் இருக்குது. இப்படி பலவிதமான மார்க்கங்கள் அங்கே இருக்கின்றன. அது இதையே தான் வந்து அடரேஷன் ஆஃப் த டிவைன் மதர்லேயும் நம்ம பார்க்கலாம். But far beyond the ineffable sun tracks blaze. இந்த இடத்துல வந்து மோட்சம் ஒன்று தான் வழி இல்லை, வேறு வழி இருக்குன்றதுக்காக பகவான் இந்த இடத்துல சொல்லியிருக்கின்றார். ஃபார் பியாண்ட் த ineffable sun tracks blaze அப்படின்னு சொல்லி சொல்லற்கரிய சூரிய பாதைகள் சுடர் விடுகின்றனன்னு சொல்லி அங்கே சொல்கிறார். இந்த ஒரு பாதை மாத்திரமல்ல, மோட்சம் மாத்திரமல்ல, வேறு வழிகளும் இருக்குது இறைவனை சென்றடைய அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயும் காட்டியிருக்கின்றார். இதை தான் இதே கருத்தை அடரேஷன் ஆஃப் த டிவைன் மதர்லேயும் 49வது வரியில் பகவான் சொல்லியிருக்கின்றார். ஆனால் வெகு சிலரே அச்சூரிய பாதையில் நடையிட்டனர். சில பேரால் தான் அந்த சன்லைட் பாத்தில் நடக்க முடிந்தது. ஏன்? தூய ஆன்மா கொண்டோர் மட்டுமே சோதிதனில் நடக்க இயலும். ஒன்லி த பியூர் இன் சோல் கேன் வாக் இன் லைட். அப்போது ஆன்மாவை வந்து அவர்கள் தூயதாக வைத்து கொள்ள வேண்டும். அதில் வேறு எந்த விதமான சலனங்களும் வரக்கூடாதுன்னு சொல்கிறார். அது எப்படி தூய்மையாக இருக்க முடியுமா, அதை போய் கழுவ முடியுமா அப்படின்ற அந்த மாதிரியான இதெல்லாம் இல்லை, வேறு இல்லை. அதே அந்த ஒரு எண்ணத்திலேயே அந்த ஒரு குறிக்கோள், எண்ணமும் வராது இந்த இடத்துல, ஒரே குறிக்கோள், இந்த மிஷன், என்னுடைய வாழ்க்கையினுடைய மிஷன் என்னன்னு சொன்னால், நான் சென்று அடைய வேண்டிய இலக்கு இறைவன், இறைவனை இங்கே புவியில் கொணர்தல் அப்படின்ற ஒரே குறிக்கோளோட அப்படி இருந்தால்தான் அந்த லைட்டில் அவர்களால் நடக்க முடியும். அந்த ஒளி காட்டுகின்ற பாதையில் அவர்களால் செல்ல முடியும். சன்லைட் பாதையில் நடந்து செல்ல முடியும். ஆன்மாவை வந்து அவ்வப்பொழுது கருமேகங்கள் வந்து மூடிவிடுகின்றன. நம்முடைய வாழ்க்கையில் இருக்கின்ற பலவிதமான தேடுதல்கள், பலவிதமான ஆசைகள், பலவிதமான குணாதிசயங்கள் எல்லாம் வந்து ஆன்மாவை மூடி விடுகின்றன. அதனால்தான் வந்து அடரேஷன் ஆஃப் த டிவைன் மதர்லேயும் வரும், அது ஆன்மாவை மூடுகின்ற அவற்றை விளக்குகின்ற ஒளி அவள் அப்படின்னு சொல்லி அதுலேயும் வரும். அதனால் நிறைய இடங்களில் பகவான் வந்து ஆன்மாவானது மூடப்பட்டிருக்கின்றது, ஒரு அறியாமையினாலும் பலவித விதங்களிலும் அது மூடி இருக்கின்றது. அதை நாம் தூயதாக வைத்து கொண்டால், அந்த கருமேகங்களிலிருந்து விடுபட்டு ஒரே குறிக்கோளாக ஒரே குருவை சரணடைந்து அவர் பாதத்தில் தஞ்சமடைந்து அவர் காட்டுகின்ற வழியில் நாம் சென்றோமானால் நிச்சயமாக சன்லைட் பாத்தில் தான் நம்ம நடக்கிறோம்னு அர்த்தம். அப்படி நடக்கும் பொழுது தான் என்ன செய்ய முடியும்? அவர்களால் வெற்றி கொள்ள முடியும். முன்னால் இதுக்கு முந்தினதுலேருந்து
காப்பாற்றப்பட்டோர் சிலரே அப்படின்றவர்கள் சொல்லியிருக்கின்றார். அவர்கள் யார்? இந்த சன்லைட் பாதையில் நடக்கிறவர்கள். இந்த யாரால் சன்லைட் பாதையில் நடக்க முடியும்? ஒன்லி த பியூர் இன் சோல் கேன் வாக் இன் லைஃப். இப்படி பேக்காகவும் நம்ம போகலாம். யாரால் போக முடியும்? எங்கே போக முடியும்? அதனால் என்ன ஆகும்? இப்படி பார்க்கலாம். சோலை பியூராக வச்சுக்கணும். அதனால் சன்லைட் பாதையில் நடந்து செல்ல முடியும். அதனால் காப்பாற்றப்படவும் முடியும் அவர்கள் கொடுக்கின்ற ஒளியினால் அப்படின்னு. அடுத்து, an exit is shown, a road of hard escape from the sorrow and the darkness and the chain. But how shall a few escape release the world? The human mass lingers beneath the yoke. வழி ஒன்று காண்பிக்கப்பட்டது. தப்பித்துச் செல்ல கடினமான மார்க்கம், துயரத்தினின்றும் இருளினின்றும் பிணைக்கும் சங்கிலியினின்றும். ஆயின் தப்பித்த ஒரு சிலர் எங்கனம் உலகை விடுவிக்க இயலும்? இங்கோ மனித கூட்டம் நுகத்தடியின் கீழ் சுணங்கிக் கொண்டிருக்கிறது. இதில் 2வது வரியை முதல்ல படிக்கணும். From the sorrow and the darkness and the chain, an exit is shown, a road of hard escape. அப்படி படிக்கணும். அதை துயரத்தினின்றும் இருளினின்றும் பிணைக்கும் சங்கிலியினின்றும் தப்பித்து செல்ல கடினமான மார்க்கம், வழி ஒன்று காண்பிக்கப்பட்டது. கிளியராக இருக்குது. அதாவது துயரம், இருள், அந்த துயரத்தோடும் இருளினோடும் பிணைக்கின்ற சங்கிலி அன்றாட வாழ்க்கை, மனதின் நிலை, எண்ணத்தின் போக்கு, சிந்தனையின் செயல்பாடு, இவ்வளவும் சொல்லிக்கொண்டே போகலாம். இது எல்லாமே இருளோடும் துயரத்தோடும் நம்மளை பிணைக்கின்றது. இதிலிருந்து தப்பித்து செல்ல ஒரு வழி இருக்குது, கடினமான மார்க்கம், அது காண்பிக்கப்படுகின்றது. இது பழைய யோகங்களால் இந்த மோட்சத்தை அடைவது என்பது காட்டப்பட்டிருக்கின்றது. அது தப்பித்து செல்வதற்கான மார்க்கம். வாழ்க்கையை துறந்துவிட்டு இது எல்லாமே பொய், மாயை, இது தேவையில்லாதது என்று இந்த உலகத்தை மறுத்துவிட்டு செல்கின்ற மார்க்கம் ஒன்று, கடினமான மார்க்கம். அது வழி காண்பிக்கப்பட்டது இருக்கின்றது அப்படின்னு சொல்லிட்டு பகவான் அடுத்ததை கேட்கின்றார். ஆயின் தப்பித்த ஒரு சிலர் எங்கனும் உலகை விடுவிக்க இயலும். அப்படி மோட்சம்தான் நான் அடைய வேண்டிய குறிக்கோள், நான் இந்த உலக வாழ்க்கையை விட்டு போய்விடுகின்றேன் அப்படின்னு தப்பித்து போய்விட்டால் அவர்களால் உலகத்தை எப்படி காப்பாற்ற முடியும்? காப்பாற்ற முடியாது. இது ஒரு தப்பித்து செல்லும் மார்க்கம். எஸ்கேப் பிரிங்ஸ் நாட் விக்ட்ரி அண்ட் க்ரௌன். அது அடோரேஷன் ஆஃப் த டிவைன் மதர். சாவித்திரியில் எங்கேருந்து எங்கே வேணாலும் போகலாம் நம்ம. அப்படிப்பட்ட ஒரு அழகான அமைப்பு அது. இது இந்த ஒரு இடத்துல தான் சொல்லியிருக்கான்னா இல்லை, இன்னொரு இடத்துல சொல்லியிருக்கா. அந்த இடத்துல மோட்சத்தை பற்றி, நிர்வாண நிலையை பற்றி பகவான் மிக தெளிவாக அஸ்வபதி அந்த நிலையை அடைந்து விட்டார். அந்த ஒரு அடி எடுத்து வைத்து விட்டால் போதும், அந்த ஒளியினுள் அவள் கரைந்து விடுவார். அப்படின்ற பொழுது அவருக்கு உணர்த்தப்படுகின்றது, இதுதான் வழி இல்லை, அது தப்பி ஓடி செல்லும் பாங்கு வெற்றியும் மகுடமும் ஈட்டி தாராது. அது உனக்கு வெற்றியையோ அல்லது மகுடத்தையோ நீ செய்துவிட்டாய் அப்படின்னு ஒரு உயர்ந்த நிலையோ உனக்கு கொடுக்க போவதில்லை. ஏனென்றால் நீ என்ன செய்கின்றாய்? இங்கே கீழே இருக்கின்ற மற்றவர்களை விட்டு விட்டு நீ மாத்திரம் செல்கின்றாய். அப்போ எப்படி மற்றவர்களை உன்னால் காப்பாற்ற முடியும்? நீ காப்பாற்ற வந்தது இந்த உலகத்தை தானே அப்படின்னு அஸ்வபதிக்கு உணர்த்தப்படுகின்றது. இதே நிலைதான் மோட்சத்தை அடைய விரும்புகின்ற சாதகர்களுக்கும். என்னுடைய நிலை மோட்சத்தை அடைவது தான், அது போகிறோம், எனக்கு இனி பிறவி வேண்டாம், நான் இதுலேருந்து தப்பிச்சு போனால் போகிறோம், எங்களுக்கு இனிமேல் பிறவியே வேண்டாம் அன்னையே அப்படின்னு சொல்கிறவங்க இந்த மார்க்கத்துக்கு தேவையில்லாதவர்கள். அவர்களுடைய குறிக்கோள் எப்படியே இருக்கின்றது? தன்னின் விடுதலையில் இருக்கின்றது, உலகத்துக்கான விடுதலையில். இந்த யோகமானது பரிபூர்ண யோகம், அன்னையாராலும் பகவானாலும் காட்டப்பட்ட யோகம் ஒருவருக்கு உரியது அன்று, உலகத்தை உய்விக்க வந்த ஒன்று. பகவானுடைய லெட்டர்ஸ் ஆன் யோகாவில் படிக்கும் பொழுது
நிறைய இது வந்து இந்த கருத்து அது ஆரம்ப காலங்களில் சாதகர்களுக்கு வந்து நிறைய சந்தேகம் இந்த இதில் வந்திருக்கு. அப்போது பகவான் வந்து தெளிவாக இதை எல்லாத்தையும் எழுதியிருக்கின்றார். இந்த 34வது வருடத்து லெட்டர் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னு சொன்னால், நானும் அன்னையும் படாத துயரே இல்லை, உங்களைப் போல் 10 மடங்கு துயரம் அனுபவித்திருக்கின்றோம். உன்னுடைய துயரத்தை பார்க்கும் பொழுது அதாவது எங்களுடைய துயரத்தை பார்த்தாயானால் உன்னுடைய துயரம் ஒன்றுமே இல்லை. இவ்வளோலாம் அவ்வளோ விரிவாக இந்த துன்பத்தை துயரத்தை பற்றி வலி வேதனையை பற்றி பகவான் வந்து ப்ரோஸ்லேயும் சொல்லியிருக்கின்றார். இங்கே மாத்திரம் சொல்லலை, அங்கேயும் சொல்லியிருக்கின்றார். ஆரம்பகால சாதகர்கள் வந்து தப்பி ஓடச் செல்ல பார்க்கின்றார்கள். இந்த வழி மிக கடினமாக இருக்கின்றது. அவ்வப்பொழுது நாங்கள் வந்து அப்படியே ஒரு மொராஸுக்குள்ளே போயிடுறோமே, ஒரு ஊக்கமற்ற தன்மைக்குள்ளே நாங்கள் போகிறோமே அப்படிலாம் சொல்லும் பொழுது அப்போ வந்து பகவான் வந்து எடுத்து காட்டுகின்றார், இதெல்லாம் சகஜம், இதுலேருந்து உன்னால் வர முடியும்னு சொல்லிட்டு. லெட்டர்ஸ் ஆன் யோகா அதெல்லாம் வந்து ரொம்ப அருமையாக இருக்கும். இதை படிக்கும் பொழுது, அதாவது சாவித்திரியை படிக்கும் பொழுது அதையும் அப்பப்போ எடுத்து படித்தோம்னு சொன்னால் நம்ம என்ன சாவித்திரியில் பார்த்து கொண்டிருக்கோமோ அதற்கு ஏற்றவாக அந்த கருத்துக்களே நமக்கு அங்கே கிடைக்கிது. அதுதான் பகவான் அன்னையோட ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதமாக. என்ன சொன்னால், ஒன்றை நான் வழிகாட்டி கூட்டிகிட்டு போகிறேன், நீ என்னத்துக்காக கவலைப்படுற, நீ ஒன்று எடுத்தேன்னா அடுத்ததை நானே உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அங்கே சொல்லியிருப்பார்கள். கீழே அடுத்த லைனில் அதே தான் கொடுத்துட்டார். த ஹியூமன் மாஸ் லிங்கர்ஸ் beneath த yoke. இங்கோ மனித கூட்டம் நுகத்தடியின் கீழ் சுணங்கி கொண்டிருக்கின்றது. லிங்கர், இந்த லிங்கன்றதுக்கு டிக்ஷனரியில் பார்க்கும் பொழுது சுற்றி சுற்றி வட்டமிட்டு தயங்கி கொண்டே இருப்பது அப்படின்னு ஒரு அர்த்தம். அதுக்கு அந்த வாழ்க்கையை சுற்றியே திருப்பி 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 வெளியில் போகிறதுக்கு வழி இருக்குது, ஆனால் அதை விட்டு வெளியில் வரமாட்டேன்னு சொல்லி அதையே சுற்றி சுற்றி தயங்கி அங்கேயே இருக்கிறது. அது இன்னொன்று அர்த்தம் வந்து நோய் வகையில் போகாது நீடித்து இருப்பது. இப்போ நம்ம பிடிச்சிருக்கிறது இந்த அறியாமை என்னும் நோய் தான். அந்த நோய் என்ன செய்கின்றது, போக மாட்டேன்னு என்கின்றது. அது போகிறேன்னு சொன்னால் கூட நம்மளும் விடுறதில்ல, அது ஒரு விஷயம். ரெண்டு இருக்குது. அது நம்மை விட்டு போகவே மாட்டேன்னு என்கின்றது. எவ்வளவு அவதாரம் வந்து எவ்வளவு ஒளி கொடுத்த போதிலும் எவ்வளவு வழி காண்பிக்கப்பட்ட போதிலும் நம்மளால் வந்து அந்த நோயை விட்டு போக முடியல. அதை பிடிச்சி இழுத்து வச்சுக்கிறோம், வா எங்கிட்டயே இருன்னு சொல்கிறோம். நோயும் போக மாட்டேன்றது, நோயாளியும் குணமடைவதற்கு எஸ்ன்னு சொல்லலை. இந்த ரெண்டு கண்டிஷனுமே இங்கே இருக்குது. இப்போ இந்த தப்பித்து சென்றவர் வந்து எப்படி உலகையை காக்க முடியுன்றதுக்கு ஒரு சின்ன கதை எனக்கு ஞாபகம் வருது. ஒரு குளம், அந்த குளத்தில் வந்து ஒரு தும்பியானது வந்து வட்டமிட்டு அப்படியே வந்து இருக்கு. அது வந்து அங்கே வந்து முட்டையிட்டு அந்த இடத்துல வந்து அதனுடைய கொஞ்சம் அந்த குளத்து நீரில் வந்து நிறைய அந்த லாவா அதெல்லாம் இருக்கின்றது. அவை எல்லாமுமே நினைக்கின்றேன், இது வந்து ஒரு உருவக கதை தான். ஆக்சுவலாக இது அப்படியே இன்னும் சொல்ல முடியாது, உருவக கதை தான் அது. அவை எல்லாமே என்ன நினைக்கின்ற, இதுக்குள்ளே நம்ம இருக்கோமே, இதை விட்டு வெளியில் வேறு ஏதோ இருக்கும் போல இருக்கே, அங்கே நம்ம போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது ஒன்று வந்து வளர்ச்சி அடைந்து கொண்டே வருகின்றது. அது சொல்கிறது, இந்த பாரு நான் வந்து வளர்ச்சி அடைந்து விட்டேன், வெளியில் போயிட்டு வந்து பார்த்துட்டு உங்கள்கிட்ட நான் என்னென்னு சொல்கிறேன், வெளியில் என்னெல்லாம் இருக்குதுன்னு சொல்கிறேன் அப்படின்னு சொன்னேன். இதில் மற்றவைக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக விட்டது. ஓகே, நீ போய் பார்த்து எங்களுக்கு வந்து சொல்லு, நாங்களும் அந்த வெளியில் இருக்கிறத பார்க்குறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது இது வெளியில் வருகின்றது. முழு தும்பியாக வளர்ந்து விட்டது அது. அப்போ இது வெளியில் சிறகடித்து பறந்து வரும்பொழுது இங்கே பல வண்ணங்களை பார்க்கின்றது. அதாவது பூ இருக்குது, வெளிச்சம் இருக்குது, ஒரு பசுமை இருக்குது, எல்லாத்தையும் பார்த்த உடனே இதனால் திருப்பி அதுக்குள்ளே போக முடியல, தண்ணிக்குள்ளே போக முடியல, அது இருந்த பழைய இடத்துக்கு போக முடியல. இதுதான் மோட்சத்தை அடைகின்றவர்களின் நிலை. அவர்கள் என்ன செய்கின்றார்கள், அந்த மோட்ச சாம்ராஜ்யத்துக்குள் நுழைந்த பிறகு அவர்களால் அங்கிருந்து வர முடிவதில்லை. இங்கே இருக்கிறத காப்பாற்றணும்னு சொன்னால், மற்றவர்களையும் காப்பாற்ற வேண்டுமானால் அவர்களோடையே இருந்து அந்த மாற்றத்தை கொண்டு வர வேண்டுமே ஒழிய தப்பித்து சென்று மாற்றத்தை கொண்டு வர முடியாது. Escape, however high, redeems not life. Life that is left behind on a fallen earth. Escape cannot uplift the abandoned race or bring to it victory
and the reign of God. A greater power must come, a larger light. நழுவி செல்தல் எத்துணை உயர்ந்ததாயினும் வாழ்வை மீட்பதில்லை. வீழ்ந்துபட்ட அகிலத்தில் மனித வாழ்வு புறம் தள்ளப்பட்டது. கைவிடப்பட்ட மனித இனத்தை தப்பியோடும் நிலை உயர்த்தாது. மற்ற வெற்றியையோ இறைவனின் அரசையோ அதனுள் அழைத்து வாராது. உயர்ந்ததோர் ஆற்றல் வரவேண்டும், பேரொளி ஒன்று வரவேண்டும். முதல்ல சொன்ன கருத்து இங்கே மறுபடி வலியுறுத்தி சொல்லப்படுகின்றது. நழுவி செல்தல், எஸ்கேப். இதான் அடரேஷன் ஆஃப் த டிவைன் மதர்லையும் பார்த்தோம். பேஜ் 310, 22வது லைன். எஸ்கேப் பிரிங்ஸ் நாட் தி விக்ட்ரி அண்ட் த க்ரௌன். அதுதான். ஹவவர் ஹை, எவ்வளோ உயர்ந்ததாக இருந்த பொழுதிலும் அது வாழ்க்கையை மீட்டு கொண்டு வருவதில்லை. வாழ்வு அதே நிலையிலேயே இருந்து கொண்டே இருக்கின்றது. இதே மாதிரி அடுத்த லைன், லைஃப் தட் இஸ் லெஃப்ட் பிஹைண்ட் ஆன் அ ஃபாலன் எர்த். அப்போ அதுலேயே வருது, 24வது லைனில் வருது. பட் நத்திங் ஃபினிஷ் அண்ட் த வேர்ல்டு கோஸ் ஆன். ஒன்றுமே முடிக்கப்படவில்லை, அந்த உலகம் அதே வழியிலே போய்கொண்டே இருக்கின்றது. இந்த கருத்து முதல்லையும் பகவான் சொல்லியிருக்கின்றார் 310வது பக்கத்திலேயே. எஸ்கேப் cannot uplift the abandoned race. இந்த மனித இனம் அவர்களால் கைவிடப்பட்டு விட்டது. இதை ஒன்றுமே செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் தப்பித்து போய்விட்டார்கள். அந்த தப்பியோடு என்ற நிலையானது இங்கே கீழே கிடக்கிற இந்த லிங்கரிங் ஆன், இந்த உலகம் அப்படியே லிங்கர் பண்ணிகிட்டே இருக்க, அதோடையே இருக்க, அதை உயர்த்தாது. ஒன்றுமே செய்ய முடியாது, அவர் அப்படியே விட்டு விட்டு போய்விட்டார்கள். அது ஆர் bring to it victory and the reign of God. 25வது லைனில் சொல்லியிருக்கார் பாருங்க. அதை அந்த இதுக்கு பாதியில் போயிருக்கு. பிகாஸ் ஒன்லி half God's cosmic work is done. bring to it victory and the reign of God. அது கொண்டு வராது. அது ஒன்று அபேண்டன் ரேஸ் அப்படியே தான் கிடக்கும், இல்லை வெற்றியவாதம் கொண்டு வந்துட்டு போயிருக்கா, அதுவும் இல்லை. ஏன்னா கடவுளுடைய பாதி வேலை தான் முடிஞ்சிருக்கு, முழுமையான வேலை முடியவில்லை. இங்கே முழுமையான வேலையை செய்ய போவது யார்? சாவித்திரி. எப்படி? சத்தியவானின் மரணத்தின் மூலம் அமரத்துவத்தை உலகில் கொண்டு வருவதன் மூலம். ஆப்போசிட் பாருங்க, இங்கே மரணம் கொண்டு வருவது அமரத்துவம். ரொம்ப அழகான ஒரு முரண்பாடு. மரணத்தின் மூலம் அமரத்துவத்தை கொண்டு வருதல் ரொம்ப அழகாக இருக்குது. A greater power must come, a larger light. இதில் கிரேட்டர் பவரில் பக்கம் 346 அங்கே தெய்வீக அன்னை அஸ்வபதி மன்னருக்கு சொல்கிற ஒரு வரமளிக்கின்றாள். அந்த வரிகளில் பகவான் ஏற்கனவே காட்டியிருக்கின்றார். One shall descend and break the iron law. Greater power. Change nature's doom by the lone spirit's power. பவர் வந்திருக்கா, அயன் லாவை பிரேக் பண்ணுறதுக்கான ஒரு சக்தியானது, ஒரு பேராற்றலானது இங்கே இறங்கி வரும். Strength shall be with her like a conqueror's sword, and from her eyes the eternal's bliss shall gaze. A seed shall be sown in death's tremendous hour. அப்புறம் கடைசியில், nature shall overleap her mortal step. Fate shall be changed by an unchanging will. Assurance. தெய்வீக அன்னையின் வார்த்தைகள் மூலமாக, வரமளிப்பதன் மூலமாக மனித குலத்திற்கு பகவான் ஒரு உறுதிமொழியை அளித்துள்ளார். ரொம்ப அருமையான அதை உறுதிமொழி நமக்கு. இதையே இங்கே கலெக்டட் ஒர்க்ஸ் ஆஃப் தி மதர் வால்யூம் 9 பேஜ் 148, 149 அன்னை அங்கே கூறியிருக்கின்றார்கள். நான் ஜஸ்ட் அதை படிக்கிறேன். இது வால்யூம் 9 பேஜ் 148, 149 இருக்குது. அண்ட் ஸோ when I saw all this,
அன்னை சொல்லியிருப்பது. I remembered something that had happened. I think I remember rightly in 1926. Sri Aurobindo had given me charge of the outer work because he wanted to withdraw into concentration in order to hasten the manifestation of the supramental consciousness, and he had announced to the few people who were there that he was entrusting to me the work of helping and guiding them, that I would remain in contact with them naturally, and that through me he would do the work. Suddenly, immediately, things took a certain shape. A very brilliant creation was worked out in extraordinary detail, with marvelous experiences, contacts with divine beings, and all kinds of manifestations which are considered miraculous. Experiences followed one upon the other, and, well, things were unfolding altogether brilliantly and, I must say, in an extremely interesting way. One day, I went as usual to relate to Sri Aurobindo what had been happening. We had come to something really very interesting, and perhaps I showed a little enthusiasm in my account of what had taken place. Then Sri Aurobindo looked at me and said, "Yes, this is an overmind creation. It is very interesting, very well done. You will perform miracles which will make you famous throughout the world. You will be able to turn all events on earth topsy-turvy indeed." And then he smiled and said, "It will be a great success, but it is an overmind creation. And it is not success that we want. We want to establish the supermind on earth. One must know how to renounce immediate success in order to create the new world, the supramental world in its integrality. With my inner consciousness, I understood immediately. A few hours later, the creation was gone. And from that moment, we started anew on other basis. ஸோ இந்த இடத்துல வந்து ரினவுன்ஸ் பண்ணுறது, எதை ரினவுன்ஸ் பண்ணுறது? இங்கே மோட்சத்தை ரினவுன்ஸ் பண்ணல. மதர் ஹேஸ் கிரியேட்டட் எ நியூ வேர்ல்டு. அதை பகவான் வந்து அது ஓவர் மைண்ட்லேருந்து கிரியேட் ஆனது தான். பட் நமக்கு அது தேவையில்லை. சுப்ராமெண்டல் வேர்ல்டு டோட்டல் இன்டெக்ராலிட்டியோடு இங்கே கொண்டு வரத்துக்கு பார்க்குறோமே ஒழிய இது இல்லை அப்படின்னு சொன்னோன்னே மதர் இஸ் டோட்டலி இம்மீடியட்லி வித்தின் ஃபியூ ஹவர்ஸ் எல்லாத்தையும் கலைச்சிட்டாங்களாம். என்ன ஒரு இது எப்படின்னு சொல்கிறது? அது பெற்ற சித்தியை அப்படியே பகவான் சொன்னான்றதுக்காக எல்லாத்தையும் அப்படியே டிசால்வ் பண்ணி விட்டுருவாங்க. இப்படி இருக்கணும் சாதகர்களுடைய தன்மையானது. நம்மளோட தன்மை வந்து இப்படி தான் இருக்கணுமே ஒழிய, ஓ நான் கண்டுபிடிச்சிட்டேன், இதில் நான் கொஞ்ச நாள் இருக்கேன், அதுக்கப்புறம் ஒன்ஸ் இல்லையே இது இது இல்லை, நீ போகிற பாதை தப்பு, அவ்வளோதான். டோட்டலி அதை கைவிட்டணும், விட்டுட்டு போகணும். அதனால தான் இந்த இடத்துல சொல்கிறா, எ கிரேட்டர் பவர் மஸ்ட் கம், எ லார்ஜர் லைட், நாட் தி ஓவர்மைண்ட் லைட். வி நீட் தி சுப்ராமெண்டல் லைட். அதே அந்த அனுபவம் மதருக்கு கிடைத்து பகவானிடத்தில் பகிர்ந்து கொண்டு அது வந்து இதை விட உயர்ந்ததுக்காக நாம் பாடுபடணும்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கலைத்துட்டு புதிதாக ஆரம்பிக்கிறார்கள். அப்படின்னு ரொம்ப அழகாக இருக்குது. அதை நீங்களே படித்து பாருங்கள். Although light grows on earth and night recedes, yet till the evil is slain in its own home, and light invades the world's inconscient base, and perished has the adversely force, he still must labor on, his work half done. வையகத்தின் கண் ஒளி வளர்ந்திடினும் இருள் பின்வாங்கியே சென்றிடினும் தீயவை அவற்றின் இல்லங்களிலேயே அழிக்கப்படும் வரையும் நிலவுலக அசேதன ஆழங்களினோடு ஒளி ஊடுருவப் பெறும் வரையும் அழிவிற்கு ஆளாவது எதிர்க்கும் மிகுபலம் கொண்டுள்ள வரையும் அவன் இன்னமும் உழைத்திடல் வேண்டும். அவனின் அலுவல் பாதியே முடிந்துள்ளது.
ரொம்ப தெளிவாக இருக்கின்றது. அதாவது உலகத்தில் ஒளி வளர்ந்து கொண்டு தான் இருக்கிறது, அதே நிலையில் இருக்கவில்லை. மனிதர்கள் முன்னேறுவதற்கான ஆர்வத்தை கொண்டு இருக்கிறார்கள், ஒளி வருகின்றது. அதனாலே இருளானது அது நைட் பின்னால் அப்படியே போகின்றது. அப்படி இருந்த போதிலும் இது ஒரு ஸ்டேட் ஆஃப் லெவல், கான்ஷியஸ்னஸ்னுடைய லெவல் இன்னும் முழுமுதாக வரல. மைண்ட்லேருந்து ஹையர் மைண்ட் போகலாம், அதுக்கப்புறம் இலுமின் மைண்டு, இன்ட்யூட்டிவ் மைண்டு, ஓவர் மைண்ட் அப்படின்னு போய்கொண்டே இருக்கலாம். ஒரு ஒரு செட் ஆஃப் பீப்புள் அதை அடைந்து கொண்டே இருக்கிறார்கள்னே வச்சுப்போம். அப்படி இருக்கும் பொழுதும் இங்கே என்ன பகவான் சொல்கின்றார், இதெல்லாம் yet till the evil is slain in its own home, அதனுடைய வீட்டிலேயே அது அழிக்கப்படணும் தீயதை. அப்புறம் நில உலக அசேதன ஆழங்களினோடு ஒளி ஊடுருவ பெறும் வரையும், கீழே வரைக்கும் அந்த இன்கான்ஷியன்ட் டார்க் ப்ளூவில் இருக்கிற வரைக்கும், அது வரைக்கும் அந்த சூப்ராமெண்டல் லைட்டானது போய் ஊடுருவி பாய்ந்து அதையும் மாற்றணும், அது வரைக்கும். அப்புறம் இந்த என்னெல்லாம் அழிய போகின்றது அது எதிர்க்கின்றது, அந்த சக்திகள் எல்லாம் அந்த சக்திகள் அவற்றிற்கு இருக்க வரைக்கும் அவன் உழைத்து இன்னமும் உழைத்திடல் வேண்டும், அவனின் அலுவல் பாதியே முடிந்தது. இந்த அவனை ரெண்டாக எடுத்துக்கலாம். நான் மனிதன்னு கொடுத்துருக்கேன், மனிதனாகவும் எடுத்துக்கொள்ளலாம், அவதாரங்களாகவும் எடுத்துக்கொள்ளலாம். மனிதனாக எப்படி எடுத்துக்கலான்னு பார்த்தா, மனித இனம் பலதரப்பட்ட உயரங்களை, இந்த ஆன்மீக வழிகாட்டிகள்லாம் வந்திருந்தார்கள் இல்லையா, அவர்கள் வந்ததன் மூலம் பல உயரங்களை அடைந்திருந்த போதும் பாதி வேலை தான் முடிஞ்சிருக்கு, முழுமையாகலன்றது நமக்கு நன்றாகவே தெரிகின்றது. மரணம் இன்னும் வெல்லப்படவில்லை. இது அதனால் மனிதன் இன்னமும் உழைத்திடல் வேண்டும், அவன் மேலும் 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 உழைத்து கொண்டே இருக்கணும். அவன் அடைய வேண்டிய தூரமானது பாதி தான் அடையப்பட்டிருக்கின்றது. இப்போ இதையே அவதாரம்னு எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க. அப்போது மனிதனை சூப்பர் கான்ஷியன்ட் லெவலுக்கு கொண்டு போகிறதுல அவதாரங்களுடைய வேலையும் பாதி தான் முடிஞ்சிருக்கு, இன்னும் முழுதுமாக முடியவில்லை. இது சாவித்திரியில் இந்த கருத்தை வைத்து பார்த்தோமானால், சாவித்திரியினுடைய வேலை இதை முழுமை செய்வது அப்படின்னு வருகின்றது. நாரதர் அங்கே குறிப்பாக காட்டுவது சாவித்திரி ஒருவளால் தான் இந்த கிரேட்டர் ஃபோர்ஸாக அவள் வந்திருக்கின்றாள், அவளால் தான் இதை செய்ய முடியும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதாவது உலகம் தோன்றிய நாள் முதலே அச்சேதன இருள் முற்றிலுமாக அழிக்கப்படாமல் சிறிது சிறிதாகத்தான் அழிக்கப்பட்டு வருகின்றது. ஏனென்றால் அந்த அழிக்கும் சக்திகளுக்கு இன்னமும் பலம் இருந்து கொண்டே இருக்கின்றது. ஏராளமான மதங்கள் வந்துவிட்டன, குருமார்கள் வந்து விட்டார்கள், நிறைய ப்ராஃபிட்ஸ் வந்திருக்காங்க, எல்லாம் புதுசு புதுசாக வருது. அப்படியெல்லாம் வந்த போதும் உலகம் எப்படி இருக்குது, அது தேடுறதுலையே தான் இருக்குது. இல்லையே, நான் இன்னும் முழுமையடையலையே, எனக்கு இன்னும் வரலையே, கிடைக்கலையேன்ற அந்த நிலையில் தான் இருக்கின்றது. ஆனால் இதுக்கு மாற்று உண்டா, இப்படி ஒரு கேள்வியை வச்சுட்டு இந்த கேள்வி நம்ம முன்னால் வைக்கப்பட்டு இருக்கின்றது. பாதி தான் முடிஞ்சிருக்கு, இவ்வளவுலாம் வந்தோம், மனுஷன் ஏன் அப்படியே இருக்கான், இதுக்கு மாற்று வழி கிடையாதா, உண்டுன்றத பகவான் அடுத்து வர்ற வரிகளில் சொல்கிறார். இதுதான் பகவானுடைய அழகு. ஒரு கேள்வியை எழுப்பிவிட்டு நம்மளை சிந்திக்க வைத்து அதுக்கு பதிலையும் அடுத்தாப்புலேயே கொடுத்துருப்பார். இதை லைஃப் டிவைன்லையும் நம்ம பார்த்தோம். அதாவது பலவிதமான கருத்துக்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு அதை ஒவ்வொன்றாக அவர் ஆராய்ந்து அவர் சொல்லிவிட்டு அப்புறம் தன்னுடைய கருத்தை காட்ட வருவார். அது லைஃப் டிவைனில் நம்ம தெளிவாக பார்த்து கொண்டு வருகிறோம். அதே போல் இங்கேயும் வருகின்ற வரிகளில் பகவான் அழகாக சொல்லியிருக்கின்றார். இந்த வரிகள் எல்லாமுமே, அதாவது 427 இருந்து 434 வரைக்கும் என்ன சொல்லேன்னா, எல்லாவற்றையும் விஞ்சிய சக்தி ஒன்று வரக்கூடும், மரணத்தை வெல்லவும் தெய்வீக வாழ்வை நிலைநாட்டவும் அதனால் முடியும் அப்படின்ற கருத்தை தான் இங்கே பகவான் சொல்லியிருக்கிறார் இந்த வரிகளில். குறிப்பாக சாவித்திரியோட அம்மா கிட்டக்க சாவித்திரி அப்படிப்பட்ட ஒரு சக்தி அப்படின்றத அவர் எடுத்து காட்டுகின்றார். One yet may come armored, invincible, his will immobile meets the mobile hour. The world's blows cannot bend that victor head. Calm and sure are his steps in the growing night. The goal recedes, he hurries not his pace. He turns not to high voices in the night.
He asked no aid from the inferior gods. His eyes are fixed on his immutable aim. இருப்பினும் கவசமதனை பூண்ட வெல்ல முடியாத ஒருவன் வரக்கூடும். அசைக்க ஒண்ணா அவனின் உறுதி ஏகும் காலத்தை எதிர்கொள்ளும். அவ்வீரனின் சிரசு இம்மாநிலத்தின் சாடுதல்களுக்கு தலைவணங்காது. நீள் நெடும் வளரும் இரவுகளினோடு அவன் காலடிகள் நிலைத்தவை, அமைதியானவை. இலக்கு பின்வாங்குகிறது. இருப்பினும் அவன் தன் காலடி வேகத்தை துரிதப்படுத்தினான் இல்லை. இருளின் வல்லமை குரல்களை கவர்ந்திழுக்கும் குரல்களை செவிமடுத்தான் இல்லை. கீழுலக கடவுளின் துணையை வேண்டினான் இல்லை. அவனது பார்வை நிலையானதோர் குறிக்கோளில் பதிந்திருந்தது. இங்கே அவன்றது அவதாரத்தை குறிக்கின்றது. இந்த உலகை காக்க வருகின்றவனை பற்றிய விவரங்கள் தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கின்றது. அவனுடைய தன்மையும் இங்கே கூறப்படுகின்றது. அவன் எப்படியெல்லாம் இருப்பான், உலகை காக்க வருகின்றவன் எப்படி இருப்பான் என்பது இங்கே பகவான் உரைக்கின்றார். கவசமதனை பூண்ட வெல்ல முடியாத ஒருவன் வரக்கூடும். நம்ம பின்னால் பார்க்க போகிறோம். அதாவது அதை 10 and 11 பார்க்கும் பொழுது 2 பேருமே, அதாவது மரணதேவனும் ஒளியின் தேவனும் 2 பேருமே அவளை வெல்ல முடியவில்லை. கடைசியில் அவளுடைய வேண்டுகோளுக்குத்தான் இணங்குகிறார் ஒளி தேவனும் கூட. அப்படித்தான் அது செல்கின்றது. அசைக்க ஒண்ணா அவனின் உறுதி ஏகும் காலத்தை எதிர்கொள்ளும். வருகின்ற காலங்களை அவன் எதிர்கொள்வான். சாவித்திரி எதிர்கொள்ளப் போகின்றாள். இந்த 1 வருஷத்தை பற்றி நீ கவலைப்படாத, இந்த 1 வருஷத்துக்கு அப்புறம் அவள் ஜெயிச்சுட்டு தான் வரப்போறா அப்படின்றத நாரதர் இங்கே குறிப்பாக சொல்கின்றார். அவ்வீரனின் சிரசு இம்மாநிலத்தின் சாடுதல்களுக்கு தலை வணங்காது. அது நீ என்னதான் செஞ்சாலும் சரி, எனக்கு ஒன்றும் அதை பற்றி கவலை இல்லை. அப்படித்தான் டெத் அண்ட் லவ்ன்றதை பார்க்கும் பொழுது அவ்வளவு கேள்விகள் அவளை மடக்கி மடக்கி அந்த மரணதேவன் கேட்கும் பொழுதும் ஒவ்வொன்றுக்கும் ஒரு சரியான பதில் அடியை தான் சாவித்திரி கொடுப்பாள். அதாவது ஒத்து போகிறதுன்றதே கிடையாது. நீ உன்னுடைய உண்மையை சொல்கிற, நான் அன்போட உண்மையை சொல்கிறேன்னு சொல்லி அப்படித்தான் சொல்லுவாள். அது அந்த சொல்கிறதையே அந்த நீ சொல்கிறதெல்லாம் உண்மைதான். ஆனால் உன்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருளை வச்சு நீ சொல்லும் பொழுது சரி. ஆனால் நான் ஒளியையும் அன்பையும் கொண்டிருக்கின்றேன், அந்த வழியில் பார்க்கும் பொழுது நான் சொல்கிறது சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரியான ஒரு வாதங்களை அவள் முன்னெடுத்து வைப்பாள். ரொம்ப அழகாக இருக்கும் அந்த கேண்டோ. இதே மாதிரி இங்கே நீள்நெடும் வளரும் இரவுகளினோடு அவன் காலடிகள் நிலைத்தவை, அமைதியானவை. ஹேசன் பண்ணுறதே கிடையாது. அவசரப்பட்டு துரிதப்பட்டு இதை இந்த வேலையை நான் முடிச்சாகணுன்ற அவசரம்லாம் கிடையவே கிடையாது. அது நிலைத்து நின்று அதை இங்கே கொண்டு வர வேண்டும் என்ற ஒரே குறிக்கோள் தான். அது இங்கே வரப்போவது, கொண்டு வரப்போவது, வருகின்ற ஒளியானது உலகத்தில் நிலைத்து நிற்க வேண்டும். அதைத்தான் பகவானும் அன்னையும் விரும்பி இருக்கிறார்கள். இதை நாங்கள் அவசரம், அதனால சொல்லியிருக்காங்க இல்லையா, 300 ஆண்டுகள் பிடிக்கலாம், 3000 ஆண்டுகள் கூட பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் இதில் ஒன்றும் அவசரமே இல்லை, ஹேசன் பண்ண வேண்டிய அவசரமே இல்லை. அது இந்த பிறவியில் இல்லையா, அடுத்த பிறவி, அதுலேயும் இல்லையா, அதுக்கடுத்த பிறவி, எண்ணற்ற பிறவிகளோடு நீ என்னோட வந்திருக்கா. ஒரு கைடன்ஸ், அந்த ஹேண்டிங் கூட வந்து கொண்டே இருக்கின்றது எண்ணற்ற பிறவிகளினோடு. அப்போ எனக்கு என்ன கவலை, ஒரு பிறவிலையும் அதனுடைய மைட்டி கைடன்ஸ் என்னை வழிநடத்தி செல்லும் பொழுது எத்தனை பிறவி எடுத்தாலும் எனக்கு என்ன அப்படின்னு நமக்கு இருக்கணும். ஆனால் இந்த இடத்துல அந்த அவதாரம் எதையுமே அவசரப்படுத்தவில்லை, நிதானமாக நிலைத்திருப்பதை அது கொண்டு வருகின்றது. அதே போல் அந்த இருளோட கவர்ந்திருக்கணும் குரலை கேட்கல. சாவித்திரி கேட்பான், உனக்கு நான் வரம் தரேன், நீ சத்தியவான் உயிரை தவிர பாக்கி எந்த வேணாலும் கேளு, நான் தரேன், உனக்கு புத்திரர்களை தரேன், உன்னை போலே அழகான இருக்கிற பெண் மக்களை தரேன். ஒன்றுத்துக்கும் அவ செவி சாய்க்கலை. ஓஹோ அப்படின்னு சொல்லிட்டு போகலை. அப்படியே நீ விரும்பி கொடுக்கறதா இருந்தால் கூட சத்தியவான் இழந்திருந்தானே அவனுடைய சின்ன வயசில், அந்த வாழ்க்கையே கொடு அப்படின்னு கேட்குறான். அப்போது அதன் மூலம் தன்னுடைய மாமனாருக்கு கண் பார்வையை கேட்கின்றார். அதனால் அப்படி இருக்கும் பொழுதும் கூட அதை
ஒரு வாய்ப்பாக எடுத்துக்கொண்டு மற்றவர்களுக்கு தான் அவள் வழங்கினாலே ஒழிய தனக்கென அதை கேட்கவில்லை. எனக்கு தேவையான சத்தியவானோட உயிர் அப்படியே நீ கொடுக்கணும்னு, ஏதாவது எனக்கு கொடுக்கணும்னு நீ நினச்சா இதை கொடு அப்படின்னு தான் கேட்குறான் முதல்ல. உடனே மரணதேவன் வந்து மகிழ்ச்சி அடைந்து அதை கொடுக்குறாரு. அப்படி அந்த இது போகும். அதே மாதிரி கீழுலக கடவுளின் துணையை வேண்டினான் இல்லை. இது பேஜ் 8ல் லைன் 270. நோ க்ரை ப்ரோக் ஃபெமினல் லிப்ஸ், நோ கால் ஃபார் ஏ. சாவித்திரியை பற்றி அங்கே பகவான் சொல்லியிருக்கின்றார். அவள் தன் இதழ்களினின்றும் துன்பக் குரலும் துணை வேண்டுதலும் ஒரு முறை ஏனும் எழவில்லை. ஒரு தடவை கூட கூப்பிடல இந்த ஒரு வருஷத்தில். அந்த ஒரு வருட காலத்தில் அவள் வந்து கூப்பிடவே இல்லை. இந்த கீழுலக கடவுள்களை துணை வேண்டி நின்றாள் இல்லை. அப்புறம் இந்த இடத்துல வந்து ஒரு எக்ஸ்ட்ரா பாயிண்ட்டாக நான் ஒன்று சொல்கிறதுக்கு குறிப்பிட்றதுக்கு விரும்புகிறேன். அப்போது இந்த ஹெல்ப்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டா அவதாரம் எதை எடுத்துக்கொள்ள போகிறார்கள்? அவர்களுக்கு உரிய ஆயுதமாக ஏதாவது ஒன்று வச்சு தானே வெல்ல முடியும். அதுக்கு பகவான் சொல்லியிருக்கின்றார். புக் 1 கேண்டோ 1ல் 282லேருந்து 284 வரிகளில் சாவித்திரி வச்சிருக்கிற ஆயுதத்தை பகவான் சொல்கின்றார். Against the evil at life's afflicted roots, her own calamity its private sign, of her pang she made a mystic poignant sword. Beautiful. வாழ்வின் வேர்களை தாக்கிய தீமைக்கு எதிராய் தன் சுய இடுக்கண் தனையவள் தனக்கேயான குறிப்பாய் கொண்டு கூறியதொரு மர்ம வாளாய் சமைத்தனள். தன்னுடைய துன்பத்தையே அவள் உணர்ந்து ஏற்றுக்கொண்டு அதனையே ஒரு கூறிய வாளாக அங்கே வைத்து கொண்டு அவள் அமர்ந்திருக்காள். இதற்கான ஓவியம் வந்து ஹூதாவுடைய ஓவியம் இருக்கும். ரொம்ப அழகாக இருக்கும். வெள்ளை ட்ரெஸ்ஸில் போட்டு அப்படியே ஒரு தியானத்துலேருந்து கையில் வந்து சாவித்திரி ஒரு சோடை வச்சுருப்பாள், ஒரு வாழை வச்சுருப்பாள். அது ரொம்ப அழகாக இருக்கும் அது. அதனால் இந்த இப்படிப்பட்ட ஒரு ஆயுதத்தை வைத்துக்கொண்டு அவதாரங்கள் தயாராக இருப்பார்கள் தமக்கு வருகின்ற துன்பங்களையே. அதனால்தான் வந்து சிலுவையில் தொங்கும் பொழுதும் அன்புன்ற ஆயுதத்தை வைத்து கொண்டு இயேசுபிரானால் தன்னுடைய எதிரிகளை மன்னிக்க முடிகின்றது. யாரால் எதிரியை மன்னிக்க முடியும்? அதுவும் இவ்வளவு கொடுமையான ஒரு துயரத்தை செய்திருக்கும் பொழுது யாரால் மன்னிக்க முடியும்? அவதாரங்களால் மட்டுமே முடியும். அது தன்னுடைய அன்பை அவர் ஆயுதமாக கொண்டு தன்னுடைய பகைவர்களுக்கும் நல்ல அருளையை வேண்டுகின்றார். முதல்ல வரிகளில் பார்க்கும் பொழுது அந்த எந்த விதமான ஒரு இலக்கை மாற்ற வேண்டிய கவர்ச்சிகள் வந்தாலும் அவர்கள் மாறுவதில்லை, தங்கள் இலக்கை மறப்பதில்லை. மெதுவாக நடைபோட்டாலும் குறித்த இலக்கை நோக்கி அவர்கள் அமைதியாக நிலைத்து நடந்து கொண்டிருக்கிறார்கள் என்றுதான் தெரிகின்றது. இன்றைக்கு இதோடு முடித்துக்கொள்வோம்.